அனைவருக்கும் வரலட்சுமி விரத நல்வாழ்த்துக்கள். வரதட்சுமி விரதம் பூஜை செய்வது எப்படின்றதை பற்றி இப்போது பார்க்கலாம். பூஜைக்கு முதல் நாளே வீட்டை சுத்தம் செய்து அழகாக அலங்கரிக்க வேண்டும். பூஜை அறையை மெழுகி கோலமிட்டு மண்டபம் அமைக்க வேண்டும். அதன் பின்னில் வரலட்சுமியின் படம் வச்சோ அதுக்கு அலங்காரம் செய்ய வேண்டும். வரலட்சுமி படத்தின் முன்னர் ஒரு வாழை இலையை விரித்து அதன் மேல் பச்சை அரிசி பரப்ப வேண்டும். அதன் மேல் தேங்காய், எலுமிச்சம்பழம், வெற்றிலை பாக்கு ஆகியவற்றை வைத்து லட்சுமிக்கு மஞ்சள் ஆடி அணிவிக்க வேண்டும். ஒரு கலசத்தை எடுத்து அதில் சுற்றி மஞ்சள் கயிறு கட்டலாம். அந்த கலசத்தில் அரிசியோ அல்லது தண்ணியோ நிரப்பி அதன் மேலே குங்குமம் தடவி முழு தேங்காய் வைக்க வேண்டும். அந்த கலசத்தை இலையில் பரப்பி அரிசியின் நடுவில் வைக்க வேண்டும். பூஜையில் மஞ்சள் தடவி 9 இலைகளாலான 9 முடிச்சுகள் போடப்பட்டு நோன்பு சரடு வைக்க வேண்டும். மஞ்சள் கயிறு என்பது மங்களத்தின் அறிகுறியாகும். வரலட்சுமியுடன் அஷ்டலட்சுமிகளையும் சேர்த்து 9 லட்சுமிகள் என்று சாஸ்திரம் சொல்கிறது. அதாவது குத்து விளக்கேற்றி வச்சு கலசத்துக்கு மலர் மாலை கொண்டு அலங்கரிக்கணும். கலசத்தின் மீது மகாலட்சுமியின் முகபிம்பத்தை பதிக்கலாம். முதலில் முதற் கடவுளான விநாயகர் பெருமானை மஞ்சளால் பிடித்து வைத்து பூஜை செய்ய வேண்டும். அதன் பிறகே பூஜையை தொடங்க வேண்டும். அதற்கு பிறகு வரலட்சுமி தேவிக்கான பாடலை பாடி பூக்களை தூவி தீபங்கள் காட்ட வேண்டும். பூஜையின் முடிவில் 9 முடிச்சு போட்ட மஞ்சள் சரடை வலது கையில் கட்டி கொள்ள வேண்டும். பின்பு அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கலாம். பிரசாதம்னா சக்கரை பொங்கல், பால் பாயாசம், அதாவது பால் செய்த பொருட்கள் அனைத்தும் லட்சுமிக்கு உகந்தது வச்சு பூஜை செஞ்சு படைக்கலாம். கொழுக்கட்டை, இட்லி இப்படி ஆவியில் வந்த பொருளும் வச்சு அம்பாளுக்கு படைத்து எல்லாருக்கும் கொடுக்கலாம். மங்கள பொருட்களான மஞ்சள், குங்குமம், ஜாக்கெட் பிட்டு, வளையல் எல்லாத்தையும் வச்சு சுமங்கலிகளுக்கு தரணும். வரலட்சுமி விரதம் வழிபட்டால் அஷ்டலட்சுமிகளான ஆதிலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி, ஜெயலட்சுமி, சந்தானலட்சுமி, கஜலட்சுமி, வித்யாலட்சுமி ஆகியோரை வணங்கிய பலன்கள் ஒரு சேர கிடைக்கும் என்பது ஐதீகம். வரலட்சுமி விரதத்தை கடைப்பிடிப்பதால் மாங்கல்ய பாக்கியம் நீடிக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் நிச்சயமாகும், குழந்தைங்களுக்கு கல்வி ஞானம் கிடைக்கும், கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு நீங்கும். வரலட்சுமி வழிபட்டு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் வாழ்வின் அனைத்து வளங்களையும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.